தொடர்களே, இந்த முப்பெரும் விழா என்பதை கிட்டத்தட்ட இது ஒரு 3வது நிகழ்வாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதல் நிகழ்வு திருச்சியிலே நடந்தது. அதற்கு அடுத்து சென்ற ஆண்டு சென்னையிலே நடந்தது. இன்றைக்கு திருவாரூரிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஏன் நடத்தணும் அப்படின்னா, அந்த முப்பெரும் விழாவில் தான் தமிழ் தேசிய கூட்டணி உருவெடுத்தது. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் KM ஷெரீப் அவர்களும், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஆற்றல் மிகு தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்களும், மேற்பதன இயக்க தோழர்களும் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை எழுப்ப வேண்டும் என்கின்ற முயற்சியின் அடிப்படையில், தேவையின் அடிப்படையில் இந்த முப்பெரும் விழாவை நடத்தினோம். 2 முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த நிகழ்வு நடக்கும். ஒன்று என்னன்னா, தமிழ் தேசியம் என்பது என்ன என்பதை இளைஞர்களிடத்திலே தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக இந்த முப்பெரும் அமைப்புகளை ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டணி உருவெடுத்தது. சாதி ஒழிப்பு களத்திலும், சனாதன எதிர்ப்பு களத்திலும், தமிழர்களினுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற தமிழ் தேசிய போராட்டங்களை நடத்துகின்ற வகையிலும் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய முழக்கத்தை முன்வைக்க வேண்டும் என்றுதான் இந்த தமிழ் தேசிய கூட்டணி உருவானது. ஏன்னா நாட்டில் பல பேர் தமிழ் தேசியம் என்று பேசி தமிழ் தேசியத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்கின்ற அந்த அரசியல் சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டணி உருவெடுத்தது. அதுக்கு அடுத்தபடியாக அதோட முதல் நிகழ்வாக நவம்பர் 26ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை கையளித்த நாள், தந்தை பெரியார் அவர்கள் சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரித்த நாள், தமிழ் தேசிய அரசியலை உயர்த்தி பிடித்து தமிழனுக்கு உலகெங்கிலும் முகவரி கொடுத்த மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் ஆகிய 3ஐயும் ஒன்றிணைத்து முப்பெரும் விழாவாக, அதுதான் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக உலகுக்கு காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நவம்பர் 26ஆம் தேதி முப்பெரும் விழாவை தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முதல் நிகழ்வாக நடத்தி காட்டினோம். ஆக இது கொள்கை அளவிலும் செயல்தளத்தின் அளவிலும் மிக தெளிவான இலக்கை வைத்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. இப்ப தமிழ் தேசியம் என்றால் பல்வேறு விளக்கங்களை, வியாக்கியானங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடிப்படையில் தமிழ் தேசியம் என்பது இலக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு இலக்கு. இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய விடுதலை என்றால் அது ஒரு இலக்கு. அதை இந்திய தேசிய விடுதலையை காங்கிரஸ் கட்சியும் பேசியது, முஸ்லிம் லீக்கும் பேசியது, கம்யூனிஸ்டுகளும் பேசினார்கள், ஏனைய சுயமரியாதை அமைப்புகளை சார்ந்தவர்களும் இந்திய விடுதலை குறித்து பேசினார்கள், ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்களும் பேசினார்கள். இப்படி ஒரு இலக்குக்கு பல்வேறு முனைகளில் இருந்து கூட செயல்படக்கூடிய இயக்கங்கள் உருவாக்க முடியும். அதுபோல தமிழ் தேசியம் என்பது இலக்கு. அது எந்த கொள்கை வழியிலே சென்றடைவது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இப்ப தமிழ் தேசியம் என்கின்ற இலக்கை, அதாவது தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான இறையாண்மையை உறுதி செய்யக்கூடிய அந்த கோரிக்கை தான் தமிழ் தேசியம். அப்ப அந்த இலக்கை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதில் வலதுசாரி முறைகளை முன்வைக்கக்கூடியவர்களாகத்தான் சீமான் போன்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். வலதுசாரியா இடதுசாரியா என்று தெரியாத ஒரு குழப்ப வழிமுறையை முன்வைக்கக்கூடியவராகத்தான் ஐயா மணியரசன் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் தேசியம் என்றால் எப்படி அணுக வேண்டும் என்று மேதகு பிரபாகரன் அவர்கள், அதே போல தமிழ்நாட்டிலே தமிழரசன் அவர்கள் முன்வைத்த அந்த வழிமுறைதான் உண்மையான தமிழ் தேசிய விடுதலைக்கான வழிமுறை என்று நாங்கள் முன்வைக்கிறோம். 3க்கு வேறுபாடு இருக்கிறது. இதற்கு முன்பு நாங்கள் சொல்வதற்கான இந்த இலக்குக்கான காரணம் என்னன்னா, தமிழர்கள் தங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. யாரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேச மாட்டார்கள். தமிழர் தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரிடமிருந்து உரிமையை பெறுவது? சீமான் என்ன சொல்றாரு? திமுகவிடமிருந்து உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். திமுகவா தமிழ் உரிமையை வைத்திருக்கிறது? இன்னும் ஆழமா கேட்டோம்னா திராவிடத்திடமிருந்து நாங்கள் உரிமையை பெற வேண்டும் அப்படின்னாரு.
இப்ப திராவிடத்திலிருந்து என்ன உரிமையை பெற போறீங்கன்னா தெலுங்கிடமிருந்து உரிமையை பெற வேண்டும் என்று சொல்றார். ஒருவேளை தமிழ் தேசியம் என்றால் இவர் ஆந்திராவின் மீது படையெடுப்பதைத்தான் தமிழ் தேசியம் என்று நினைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. இப்ப தமிழன் உரிமையை யார் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்? ஆந்திராவா, ஹைதராபாதா? தமிழனுடைய அனைத்து அரசியல், பண்பாடு, பொருளாதார வளர்ச்சியை எல்லாம் யார் தடுத்து வைத்திருக்கிறார்கள்? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஐயா மணியரசன் பேச மாட்டார். மேம்போக்காக இந்திய அரசே இந்திய அரசே என்று பேசுவார். சரி, அதிலிருந்து என்ன மாதிரியான விடுதலையை, என்ன மாதிரி உரிமையை பெறப்போகிறேன் என்றால் அது தன்னாட்சி என்று பேசுவார். தன்னாட்சி என்றால் என்ன என்று கேட்டால் அது கூட்டாட்சி என்று பேசுவார். கூட்டாட்சி என்றால் என்ன என்று பேசினால் தமிழ் தேசம் என்று பேசுவார். அது தெளிவான வரையறை இருக்காது. கூட்டாட்சி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இந்தியா என்கின்ற ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ள கூட்டாட்சியா என்றால் ஆமாம் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அந்த கூட்டாட்சி திமுக மாநில சுயாட்சி என்று பேசுகிறது என்று சொன்னால் அது மாநில சுயாட்சி வேறு, கூட்டாட்சி வேறு என்று சொல்லுவார். பெடரலிசம் என்கின்ற கூட்டரசு முறையா என்றால் ஆமாம் கூட்டரசு முறை என்று சொல்றார். கூட்டரசு முறை அறிஞர் அண்ணா பேசினாரே, அந்த கூட்டரசு முறை என்றால் அல்ல நாங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேசுவார். என்னதான் வழிமுறை, என்னதான் தமிழ் தேசியம்? இதுதான் தமிழ் தேசியம். என்னைக்காவது வரையறுத்து பேசியிருக்கிறார்களா? திமுகவை எதிர்ப்பது தமிழ் தேசியம், திராவிடத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம், இவ்வளவுதான் பேசியிருக்காங்க. தமிழ் தேசியம் என்னவென்று வரையறுத்ததில்லை. தமிழ் தேசியம் என்னவென்று வரையறுத்ததில்லை. தமிழ் தேசியம் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும்னா தமிழருக்குள் ஒற்றுமை வேண்டும். நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம், நமது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உரிமையை மீட்பதற்கான போராட்ட களத்தில் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற முடிவு நமக்கு வேணும். அப்படின்னா நம்ம ஒன்றுபட்டு வர வேண்டும் என்றால் நம்ம எது பிரிக்கிறது அதை சொல்லணும்ல. தமிழன் ஒன்றுபடுவதை எது பிரிக்கிறது? சாதி பிரிக்கிறது. தமிழன் தமிழனாக ஒன்றுபடுவதை சாதி தான் பிரிக்கிறது. அப்படி சாதி தான் பெரிய தடையாக இருக்கிறது. அப்ப ஜாதியை கடந்து தமிழன் ஒன்றானால் தான் தமிழன் தன்னுடைய உரிமைக்காக போராட முடியும் என்றால் ஜாதி ஒழிப்பு தான் தமிழன் ஒன்றுபடுவதற்கான வழிமுறையாக இருக்கும், இல்லைங்களா? அப்படின்னா ஜாதி ஒழிப்பை தமிழ் தேசியத்தினுடைய வேலை திட்டத்துல முக்கியமான வேலை திட்டமா வைக்கணுமா இல்லையா என்றால் சீமானுக்கும் அந்த வேலை திட்டம் கிடையாது, ஐயா மணியரசனுக்கும் அந்த வேலை திட்டம் கிடையாது. அப்ப எப்படி தமிழனை ஒன்றுபடுத்துவீர்கள்? இல்ல திமுக எதிர்த்தால் போதும். ஜாதி பிரச்சனை வந்திருக்குது என்றால் திராவிடம் கொண்டு வந்தது. ரெண்டு தான் மாத்தி மாத்தி ஒப்பிச்சுட்டே இருப்பாங்க. சாதியுடைய மூலம் எங்கிருந்து வருகிறது அதை பத்தி பேச மாட்டாங்க. சாதியினுடைய வியாக்கியானம், சாதி எப்படி இயங்குகிறது, எப்படி மக்களை பிரிக்கிறது, எப்படி பட்டியல் சமூக இளைஞர்களை படுகொலை செய்கிறது என்று கேட்டால் அதை பத்தி பேச மாட்டார்கள். அது மேம்போக கடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி என்றால் இவர்கள் யாருக்கான தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் என்ற கேள்வி வருதா? வரலை. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழெல்லாம் ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஜாதியை பற்றி பேச மாட்டோம், ஜாதி ஒழிப்பை பற்றி பேச மாட்டோம், ஜாதிய வெறியினால் பாதிக்கப்படக்கூடிய தமிழர்களை பற்றி பேச மாட்டோம், ஜாதி வெறியை கையில் வைத்திருக்கக்கூடிய இயங்குகின்ற ஜாதி வெறியர்களை பற்றி நாம் பேச மாட்டோம். அப்படி என்றால் எப்படி தமிழ் தேசியம் சாத்தியம்? எப்படி தமிழன ஒற்றுமை சாத்தியம்? அதை என்றைக்குமே இவர்கள் பேசியது. ஐயா மணியரசன் அவர்கள் இங்கே தான் இருக்கிறார், தஞ்சாவூர்ல இருக்கிறார். எத்தனை சாதிய வன்கொடுமைகள் சுத்தி சுத்தி நடக்குது. அதையெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதையெல்லாம் திமுக அரசு திராவிடம் தானே சரி பண்ணிருக்க வேண்டும் என்று பேசுவாங்க. சரிங்க, அவங்க தான் செய்யல, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? நீங்க போய் அங்க போய் இல்லப்பா திமுக சரியா இல்ல, திராவிடம் உங்களை எல்லாம் ஜாதியா பிரிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஜாதிக்கு எதிராக மக்களை திரட்டணுமா இல்லையா? நீங்க யோகியனா இருந்தா ஏன் செய்ய தோணல? உங்களுக்கு வலிக்கல. ஏனால் அங்கே பட்டியல் சமூக இளைஞன் சாவதோ அவன் மீது சாதிய வன்கொடுமை வருவதோ ஒரு தமிழ் தேசிய தலைவனுக்கு வலிக்கவில்லை என்றால் அவன் தமிழ் தேசிய தலைவனாக இருக்க முடியாது, தமிழின் தலைவனாக இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? தமிழனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வலிக்கணும்ல. கோவிலில் தமிழிலே குடமுழுக்கு வர வேண்டும் எல்லாரும் விரும்புறோம், யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கோவிலுக்குள் யார் வர வேண்டும் யார் வர வேண்டாம் முடிவு பண்றானே அவனுக்கு எதிரான போராட்டம் வர வேண்டும் என்றால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. தூக்கில போடும் பொழுது அவனை ஹேங் ஹிம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது எங்களுக்கு பிடிக்காது. தூக்கில் போட்டு தமிழ் சொல்லுங்க ஏற்றுக்கொள்கிறோம் போடும். நீ தூக்கில போடாதான்னு சொல்றதல்ல,
தூக்குல போடுன்னு சொல்றது ஆங்கிலத்தில் சொல்லுவது எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதில் தமிழில் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுக்கு அதான் பிரச்சனை. கோவில்ல சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தமிழ் வர வேண்டும் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா கோவிலுக்குள்ளாக ஜாதி கடைபிடிக்கிறது பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா. தமிழ் வந்துட்டா போதும். ஒருவேளை ஜாதிய பெயரை சொல்லி திட்டினா பச்சை தமிழ்ல திட்டுகிறார்கள், அதனால் ஜாதியில திட்டிக்கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள் நம்மளுக்கு தெரியல. திட்டதெல்லாம் ஜாதி வரியர்கள் திட்டதெல்லாம் பச்சை தமிழில் திட்டுகிறார்கள், அதனால் நாம் அதை பற்றி பேச வேண்டாம் நினைச்சிட்டாங்களான்னு தெரியும். அவர்களுக்கு எது பிரச்சனையா இருக்குதுன்னா, எந்த முரண்பாடு இந்த மக்களை பிரிக்கிறதோ அது பிரச்சனை அல்ல, மேலோட்டமான தீர்வுகளை மட்டுமே அவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். சரிங்க, நான் என்ன ஒரு கேள்வியை வச்சோம் எங்க அமைப்பு சார்பா. காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஜீவாதாரமான நீர் உரிமை. காவிரி பிரச்சனைக்காக கூட்டமைப்பு உருவானாங்க. தோழர் குடதேரசனால் தொடர்ச்சியாக காவிரி உரிமை கூட்டமைப்புல இயங்கியவர். நாங்க என்ன கேட்டோம்னா, ஐயா மணியரசத்தை கேட்டோம், வாங்க இது விரிவுபடுத்தோம். ஏன்னா காவிரி தண்ணீரை டெல்டாக்காரங்க மட்டும் இல்லை, எங்க தமிழ்நாட்டிற்குள்ளாக காவிரி நுழைகிறதோ அங்கிருந்து சென்னை வரைக்கும் தமிழன் காவிரி நீரை தான் பயன்படுத்துகிறார். காவிரி ஆற்றங்கரையில கிட்டத்தட்ட 10-13 பெரிய நகரங்கள் இருக்கின்றன. பெரிய நகரங்கள் இருக்கின்றன. தர்மபுரியில ஆரம்பிச்சோம்னா நீங்க திருச்சி வரைக்கும் பெரிய நகரங்கள் இருக்கு. டெல்டா மட்டுமல்ல, காவிரியால் காவிரி தண்ணி வரலாம் பாதிக்கப்படும் டெல்டா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 8-10 மாவட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன. சென்னை பாதிக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டின் பிரச்சனையாக எடுத்து செல்லலாம் என்று சொன்னோம். அதற்கான பதில் என்னவா இருந்தது என்றால், கூட்டமைப்பில் இருந்து மேற்பங்கள் இயக்கத்தை வெளியேற்றி விட்டார். அவருக்கு தஞ்சாவூரோட தஞ்சை டெல்டாவோட காவிரி பிரச்சனை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. அது தமிழ் தேசிய பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்று அவருக்கு தோணும். அப்ப எப்படி தமிழ் தேசியம் வரும்? தஞ்சாவூர் தமிழ் தேசியம் வரும், தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் வராது. தஞ்சாவூர் தமிழ் தேசியத்துக்காக நாங்க இல்லை, தமிழ்நாட்டு தமிழ் தேசியத்துக்காகத்தான் இருக்கணும், தமிழ்நாட்டின் உரிமைக்காகத்தான் இருக்கின்றோம். அப்ப தமிழ்நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை கட்டமைப்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. டெல்டாவை தாண்டி தஞ்சாவூரை தாண்டி செல்வதற்கு விருப்பம் இல்லை. அப்ப இங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடுவதற்கு, தமிழின ஒற்றுமைக்கு வர வேண்டும் என்றால் சாதி ஒழிப்பை முன்முடிவா வைக்கணும். அதை ஒரு முன் நிபந்தனையா வைக்கணும். அதான் தமிழரசன் வைக்கிறார், மேதக பிரபாகரன் அதைத்தான் வைக்கிறார். சாதி ஒழிப்பை முதன்மை வேலை திட்டமாக வைக்கிறார்கள், பெண் விடுதலை முதன்மை வேலை திட்டமாக வைக்கிறார்கள். தமிழீழத்தில் விடுதலை புலிகள் பெண்களை அமைப்பிற்குள்ளாக கொண்டு வருவதற்கான ஒரு பெரும் வேலை திட்டத்தை வைக்கிறார்கள். அந்த வேலை திட்டத்தை எடுத்து நடைமுறைப்படுத்தியவர் தான் தோழர் திலீபன். நம்மளுக்கு திலீபனுடைய உண்ணாநிலை போராட்டம் மட்டும்தான் தெரியும். ஆனால் விடுதலை புலிகளுக்குள்ளாக பெண்களை பெரிய அளவில் அரசியலாக திரட்டி கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் பயிற்சி கொடுத்து கிராமம் கிராமமாக ஊர் ஊராக சென்று பெண்களை வீட்டை விட்டு வெளியில் வந்து போராட்டத்திலே பங்கெடுக்க வைத்தவர் திலீபன். அப்படி ஏதாவது ஒரு வேலையை சீமானோ ஐயா மணியரசன் அவர்கள் செய்திருந்தார் என்றால் தமிழ் தேசிய வேலை திட்டத்தில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது? விடுதலை புலிகளை தடை செய்த வழக்குக்காக மக்களை திரட்டுவதை விட பாலியல் வழக்குக்காக அதிக ஆட்களை திரட்டுவதைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அதான் நடக்குது. அவர் மீதான பாலியல் வழக்குக்கு 1000 பேரை திரட்டி காமிச்சு வீர முழக்கம் போடக்கூடியவர், விடுதலை புலிகள் மீதான தடைக்கு எதிராக வழக்கில பங்கு பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான ஆட்களை என்றைக்குமே அவர் திரட்டியதில்லை. இவர்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள். இவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளை பற்றி கதைகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆமை கரியில ஆரம்பித்தார்கள், இப்பொழுது மானூர்காயில் வந்து நிற்கிறார்கள். மானூர்காயில் வந்து நிற்கிறாங்க. இவர்கள் தமிழ் தேசியவாதி, இவர் சீமான தமிழ் தேசியவாதி ஐயா மணியரசன் கொண்டாடுவார். ஆனால் சாதி ஒழிப்பின் மூலமாக இந்திய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, சாதிய எதிர்ப்பு, வர்க்க ஒழிப்பு என்று போராடக்கூடிய குழந்தை அரசன் அவர்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எங்களை மேற்பது நிலையத்தை ஏத்துக்கலாம் விட்டுருங்க. உங்க காவிரி டெல்டாவிற்குள்ளாக நின்று தமிழ் தேசிய குரலை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய போராடக்கூடிய தோழர் குழந்தை அரசனை ஏற்றுக்கொள்றதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தோழர் திருமாவர்கள் ஏற்றுக்கொள்ற என்ன பிரச்சனை? திருமாவிற்கு எதிராக கட்டுரை விடுவார், ஆனால் மருத்துவர் ராமதாஸுக்கு எதிராக கட்டுரை வர வருமா? வந்திருக்கா?
ஏன்? அங்க அங்க பாசம் வரும், இங்க பேசுனா வேஷம் தான். போராட்டத்துக்கு நீங்க வாங்க, மற்றதுக்கு அங்கவே ஒட்டிக்கும். அந்த சாதி தமிழன் இந்த சாதி தமிழன் அடித்தால் கைகட்டி வெடிக்க பார்ப்பேன், ஆனால் இந்த சாதி தமிழனை விமர்சிப்பேன், அந்த சாதி தமிழனை கைகோர்த்துக் கொள்வேன். இது என்னங்க தமிழ் தேசியம்? விளக்கண தமிழ் தேசியம், கொலவளா கொலகொலா தமிழ் தேசியம். இந்த கழுத புலின்னு ஒண்ணு இருக்குது. அது கழுத மாதிரி பொதி சுமக்கவும் செய்யாது, புலி மாதிரி ஒழுங்கா வேட்டையாடவும் செய்யாது. சரிங்களா? அது புலியா பார்க்கிறதா கழுதையா பயன்படுத்துறதா நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரிதான் இவர்கள் கழுதை புலிகள். நீங்க சீமானையோ ஐயா மணியரசன் அவர்களையோ என்ன தமிழ் தேசியவாதிகள், கழுதை புலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள். அவர்கள் புலிகளும் அல்ல, கழுதைகளும் அல்ல, எதற்கும் பயன்படுத்த முடியாது. கழுதை புலி தமிழ் தேசியம் தான் அவங்க தமிழ் தேசியம். என்னன்னா, தமிழர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய டெல்லிக்காரனை எதிர்த்து அறிக்கைகள் அதிகபட்சம் வரும். ஐயா மணியரசன் இருந்து போராட்டம் வர, மணியரசன் அவர்களாவது குறைந்தபட்சம் இந்திய அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கையாவது போடுவாரு. சீமான் அது வரவே வராது, அது வரவே வராது. ஏன்னா எஜமானன் அங்கதானே இருக்கிறாப்புல, எஜமானன் அங்கதான், வேற எதுவும் கிடையாது. இப்ப இதெல்லாம் நம்ம கேட்ட சொல்லுவாங்க, நீங்களா திமுகவின் கைக்கூலிகள், அண்ணா அறிவாலயத்தில் நிற்கக்கூடியவர்கள். அண்ணா அறிவாலயத்தில் நின்றிருந்தா ஷெரீப் அவர்கள் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருப்பார், குடந்தையரசன் ஒரு எம்எல்ஏவாக இருப்பார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிக வழக்குகளை உண்மையா திமுக எதிர்க்கக்கூடிய சீமான் வாங்கியிருக்க வேண்டும், அல்லது ஐயா மணியரசன் வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் குடந்தையரசன் வாங்கியிருக்கிறார், அல்லது தொடர் கே எம் ஷெரீப் அவர்கள் அதிக வழக்கை வாங்கியிருக்காருன்னா யார் திமுக அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மக்களுக்காக? அப்ப இவங்க வாய்ஸ் அவடால் தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள். இதில் பேசுவது வாய்ஸ் அவடத்தை. இவங்க திமுக எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறோம் என்று சொல்லி பம்மாத்து செய்து கொண்டு பிஜேபி RSSக்காக வேலை செய்யக்கூடிய கமலாலயத்தினுடைய காவல்காரர்கள் தான். கமலாலயம் என்ன தெரியுமா? பிஜேபியோட தலைமை அலுவலகம். கமலாலயத்தினுடைய காவல் தெய்வங்களாகத்தான் இவர் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துவதற்கான எந்த வேலை திட்டமும் இவர்கிட்ட கிடையாது, எந்த வேலை திட்டமும் கிடையாது. அப்ப இன்னைக்கு தமிழ் தேசியத்தின் தடை யார் என்றால் தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் கட்சியும் தான் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார். இவங்க அண்ணல் அம்பேத்கரையும் ஏத்துக்க மாட்டாங்க, தந்தை பெரியாரையும் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணல் அம்பேத்கரை அவருடைய சனாதன எதிர்ப்பு சிந்தனையிலிருந்து இந்திய அரசை எப்படி கையாள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்திய சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்கிறோம். இந்தியாவுக்குள்ளாக ஜாதி எப்படி இயங்குகிறது, அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று கற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் பெருந்திரளான மக்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மக்களை நிராகரித்து விட்டு எப்படி தமிழ் தேசியம் கட்ட முடியும்? மணியரசன் அவர்களை பார்த்து கேட்க விரும்புறேன். கேட்டா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது பேச. எல்லாத்திலும் எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதை மையமாக வைத்தார் என்றால் சாதி ஒழிப்பை மையமாக வைத்தார்கள். அதுல பாதிக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையை அவர் மையமாக வச்சு போராட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்வதில் ஐயா மணியரசனுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு இதெல்லாம் விமர்சனம் சரிங்க, ஆனால் அவரோட உடன்படுறதுக்கு ஒரு புள்ளி கூட அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அம்பேத்கரோட உடன்படுவதற்கு மணியரசன் அவர்களுக்கு ஒரு புள்ளி கூடமா கிடையாது, ஒரு புள்ளி கூடமா இல்ல. அவருக்கு அது முக்கியம் இல்ல, ஜாதி ஒழிப்பு தேவையில்லை. ஜாதியால் பாதிக்கப்படுகின்ற மக்களை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. கேட்டா நாங்க 30 ஆண்டுகளுக்கு முன்பு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பு சுத்திட்டு இருப்பாங்க. 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணோம்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்து அதே வந்து பேசிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு என்ன நிலைமை அதை பேசு. இன்னைக்கு செய்வதுதான் அரசியல், நேற்றைக்கு செல்வது வரலாறு தான். அது பயன்படாது ஒரு அளவுக்கு. உங்களுடைய பாராட்டு பத்திரம் வாசிப்பதற்கு அதெல்லாம் பயன்படாது. பயோடேட்டா தான் வச்சுக்கிறேன். கம்பெனில என்ன வேலைக்கு அப்ளை பண்றோம், இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணோம்னு சொல்றது. கம்பெனில அப்ளை பண்ற பயோடேட்டாவான நாங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம். தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் தமிழர்கள் ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய சாதி. இத என்ன பேசுவாங்கன்னா, திராவிட எதிர்ப்பாளர் திராவிடம் தான் சாதியை கொண்டு வந்து பேசுவாங்க. சரி, வரலாற்று ரீதியாக விவாதிப்பான விவாதத்துக்கு வரமாட்டாங்க.
பல பேர் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரே புழு மூட்டைகளை அவுத்து விடுவாங்க. விஜயநகர பேரரசு வந்ததுக்கு பிறகுதான் சாதி வந்தது, சாதி பிரிவுகள் வந்தது என்று பேசுவார்கள். பிஜேபி காரன் RSS காரன் கேட்டா என்ன சொல்லுவானா, வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி வந்து அவன் கதை விட்டு இருப்பான். ஆனால் பல்லவர் காலத்திலேயே அந்த சாதி பிரிவினைகள், சோழர் காலத்திலே சாதி அடுக்குகள் ஆவணங்களாக கல்வெட்டுகளாக இருக்கின்றன. அது குறித்து பதில் பேசுங்க, பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சாதி இருந்திருக்கிறது, காலம் காலமாக இருந்திருக்கிறது. சாதியோடு வர்ணம் எப்பொழுது கலந்தது? சாதின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தர், அதாவது பார்ப்பனர்னு சொன்னா அவனுக்கு ஏன் கோவம் வருது? இப்படி ஒரு ஐயர் நம்மளை வந்து நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்டு நம்மளால கேட்பாங்க, எப்பவுமே தான் கேட்பாங்க, கேட்டு தொலைவாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க, என்ன படிச்சிருக்குன்னு கேட்க மாட்டாங்க, என்ன ஆளுங்கன்னு தான் கேட்பாங்க. எல்லாரும் அவங்க சாதி பேரை சொல்லுவோம், இந்த சாதி இந்த சாதி சொல்லுவோம். ஐயரை கேட்டீங்களா, ஐயக்கார கிட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்க பிராமின் வேணும், நாங்க பிராமின் சார் வேணும். பிராமின் ஜாதியா? சொல்லுங்க, பிராமின் என்பது ஜாதியா? பிராமின் என்பது ஜாதி அல்ல, பிராமின் என்பது வர்ணம். பிராமின் என்பது வர்ணம். அவன் தன்னை பிராமின், ஐயர் என்றால் அவன் சைவ நெறியை சார்ந்தவன், சைவ நெறியை பின்பற்றக்கூடியவன். வைணவன் என்றால் வடகளையோ தென்களையோ அவன் வைணவத்தை சார்ந்தவன். அது நம்பிக்கை சார்ந்தது, கடவுள் நம்பிக்கை சார்ந்தது, மத நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் பிராமின் என்றால் அது சாதி அல்ல, வர்ணத்தை சொல்லுகின்ற சொல். நீங்க அவர் ஐயர்னு சொன்னா நம்ம செட்டியார்னு சொல்லலாம், பல்லர்னு சொல்லலாம், பறையர்னு சொல்லலாம், அல்லது தேவர்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். அது சாதி சாதி என்ற பெயரை சொல்லிக்கிறது. ஆனால் நான் ஜாதி பேரை சொல்லுவேன், அவன் வர்ணத்து பேரை சொல்லுவான். நீ பிராமின் என்றால் என்ன அர்த்தம்? நான் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் அர்த்தம், அது ஜாதி பேர் அல்ல. அப்ப அவன் தன்னை பிராமின், நான் 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 பிராமணன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அப்ப நம்ம யாரு? அவர் வந்து என்னவா சொல்றாரு, உங்ககிட்ட பேசும்போது நான் பிராமணன் என்று பேசினால் நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்று பேசுறேன் அர்த்தம். அவன் ஜாதி பேரை சொல்லல. நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவர் சொன்னா நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? என் ஜாதி பேரை சொல்ல முடியாது, என் வர்ணத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. என் வர்ணம் என்னவாக இருக்கிறது என்றால் நான் சூத்திரன் என்றுதான் நான் சொல்ல முடியும். அப்படி என்றால் பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தவன் நான் சொல்லணும். புரியுதுங்களா? இந்த நாசுக்கா நம்மை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. நீ ஜாதி பேரை சொல்ல, நான் ஜாதி பேரை சொல்லிக்கிறேன். ஜாதிகளாக இருந்த பொழுது ஏற்றத்தாழ்வுகள் வரவில்லை, அது வர்ணமாக மாறும் பொழுது அது அடுக்கு நிலையாக மாறி நிற்கிறது. அந்த வர்ணத்தை கொண்டு வந்தது என்றால் ஆரியம் கொண்டு வந்தது. அது எந்த காலத்தில் வந்தது என்றால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் நிதானமாக சமூகத்திற்குள்ளாக உள்ளே நுழைந்தது. அது அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய வேண்டிய உண்மை. திடீர் விஜயநகர பேரரசு வந்துட்டு நீ எல்லாம் சூத்திர, நீ எல்லாம் பிராமண, நீ எல்லாம் சத்திரியன்னு பிரிச்செல்லாம் போடல. நிலத்திலே உழைக்கும் பொழுது, வேலைக்காரர்களாக மக்களை பிரிக்கும் பொழுது, உழைப்பாளிகளாக மக்களை பிரிக்கும் பொழுது அந்த உழைப்பாளிகளுக்கு ஜாதி என்கின்ற பிரிவு தேவைப்பட்டு அவன் வைக்கின்றான். அதற்கு பிறகு ஜாதிக்குள் ஏற்றத்தாழ்வு தேவைப்படுகின்ற காரணத்தால் வர்ணத்தை கொண்டு வந்து உள்ள இறக்கிறான். குப்தர காலத்தில் தான் உச்சநிலை அடைகிறது. உத்தர காலத்தில் உச்சநிலை அடைகிறது. 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் உச்சநிலையை அடைகிறது. அதே போலதான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாகவும் அது வருகிறது. இவன் கேட்ட என்ன சொல்லுவானா, அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்ப்பனன் என்று ஒரு பிரிவு தமிழ்நாட்டில் இருந்ததுப்பா. ஆனால் அது சமநிலை படிநிலையில் இருந்ததே, சமநிலையில் இருந்ததே ஒழிய படிநிலையில் இல்லை. சமநிலை என்பது வேறு, படிநிலை என்பது வேறு. ஒருத்தர் வட்டமா உட்கார்ந்தா சமநிலை. 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் வட்டமா உட்கார்ந்தா சமநிலை, எல்லாருமே சமம். சில ஒருத்தர் மேல உட்கார வச்சிருக்காரு, ஒருத்தர் அடுத்து கீழே உட்கார வச்சிருக்காரு, அதுக்கு அடுத்து கீழே உட்கார வச்சிருக்காரு. என்ன அர்த்தம்? அது படிநிலை. இந்த படிநிலை அரசியல் எங்கிருந்து வந்தது என்றால் ஆரியத்திடம் இருந்து வந்தது. அது வேலை பிரிவினை நடக்க நடக்க அது வந்து சேருது. சரிங்களா? நிலம், நீங்க ஏன் சோழ நாடு சோல் உடைத்தது என்று சொல்லி சோறு உடைத்தது, யானை கட்டி போரடித்தாங்கிறது வந்தது. ஏன் 2500 வருஷத்துக்கு முன்னாடி யானை கட்டி போரடிச்ச கதையெல்லாம் வரல? விவசாயம் விரிவடைகிறது, உழவு கருவிகள், புது புது கருவிகள் வர ஆரம்பிக்கின்றன, பாசன முறைகள், புது புது பாசன முறைகளை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த மாதிரி விவசாயம் விரிவடையும் பொழுது உற்பத்தி அதிகமாகிறது. அந்த உற்பத்தி அதிகரிப்பதற்கு தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றவர்களை தங்களுக்கு கீழே சுரண்டுவதற்காக சாதிய அடுக்கு நிலையை கொண்டு வருகிறார்கள்.
இது தீவிரமடைந்த காலகட்டம் சோழர் காலகட்டத்தில் நடக்கிறது. சோழர் காலகட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய பாண்டியர் காலம் இருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய விஜயநகர பேரரசு காலத்துல இன்னும் தொழில் விரிவடைந்து போகிறது. தொழில் விரிவடைய ஜாதியும் விரிவடைந்து வருகிறது. ஜாதி விரிவடைய ஏற்றத்தாழ்வு அதிகமாகிக்கிட்டே வருது. இவன் இதையெல்லாம் விட்டுருவாங்க. விஜயநகர பேரரசுல ஜாதி அதிகமாச்சு கதை பேசுவோம். அது எப்படி திடீர்னு நடக்கும்? அப்ப ஐயா மணியரசன் அவர்கள் சோழர் காலத்தை கொண்டாடுவது என்பதில் நமக்கு எங்க மாற்று கருத்து இருக்கிறது என்றால், சோழர் கால சமூக கட்டமைப்பு என்னவாக இருந்தது, சோழர் காலத்துல சமூகம் என்னவாக இருந்தது, அதுதான் கேள்வி. சோழர் காலத்துல சமஸ்கிருதத்தின் நிலை எங்க இருந்தது, அதுதான் கேள்வி. பெரிய படை இருந்தது, படையெடுத்து போன எல்லாம் பெருமை தான் நம்மளுக்கு அதெல்லாம் பெருமைதான். நம் தமிழர்களாக போனார்கள், நிலத்தை ஆக்கிரமித்தார்கள், நாட்டை பிடித்தார்கள், பெரும்படை எடுத்தார்கள், அவரை வெல்லுவதற்கு யாருமே இல்லை என்பதெல்லாம் பெருமைதான். ஆனா நான் என்னவா வாழ்ந்தேன்னு ஒருத்தன் கேட்பானா இல்லையா அந்த ஊர்ல? சொல்லுங்க. இந்தியா பெரிய நாடுதான், பயங்கர பெரிய நாடு, எல்லாம் சரிப்பா. எனக்கு மாச வாடகை கட்ட முடியல, என்ன பண்றது? பெருமை வச்சு என்ன பண்றது? இந்த பெருமையை வச்சு கோணம் கட்ட முடியுமா? அதுதான் முக்கியமான, அந்த கேள்விதான் முக்கியமான. அப்ப இவங்க பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்கே இருந்த ஒரு இடைநிலை ஜாதிகளினுடைய அரசியலை தமிழ் தேசம் என்று பேசுகிறார்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. அவன் ஜாதியை அடிக்கிறான், கொள்றானா, அது போ தமிழ் தேசம் நாங்க வந்து தீர்த்துருவோம், அவ்வளவுதான். அதுக்கு என்னவா கூட அதுக்கு செத்துப்போம், அதுக்கு அடிவாங்கு உதவாங்கு, அதுதான் அவங்க தீர்வு. ஒரு சமூக இயக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகளுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. விடுதலை புலிகள் வந்து சிங்களத்திடமிருந்து நாங்கள் விடுதலையை வாங்கி கொண்டு தனி தமிழிடம் அழித்த உருவாக்கிய பிறகு, அதை அறிவித்த பிறகு சாதியை ஒழிப்போம்னு சொல்லல. தமிழில விடுதலை போராட்டத்தோடு பெண் விடுதலை இணைத்தார்கள். தமிழில விடுதலை போராட்டத்தோடு ஜாதி ஒழிப்பை அவர்கள் இணைத்தார்கள். அதனால்தான் உன்னதமான இயக்கமாக நாம் பார்க்கணும். இவங்க விடுதலை புலிகளை கொண்டாடுவதற்கு நாம கொண்டாடுவதற்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல குறிபார்த்து சுடுவாங்க மட்டும்தான் விடுதலை புலிகளை பற்றி பேசுவார்கள். ஆனால் நாம் அதை பற்றி பேசவில்லை. அவர்கள் சமூக சீர்கேடுகளை எப்படி ஒழித்தார்கள் என்பதை நாம் பேசுகிறோம். அதுதான் தமிழ் தேசம் என்று சொல்லுகிறோம். அதனாலதான் நம்ம வந்து விடுதலை புலிகளை கொண்டாடுகின்றோம். நல்ல துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க, ஆயுதம் பண்ணாங்கிறதுக்காக இல்ல. அவங்க எப்படிப்பட்ட போராட்டத்தை கட்டி எழுப்பினார்கள் என்றால், ஜாதி ஒழித்த போராட்டத்தை, பெண் விடுதலை வென்றெடுத்த போராட்டத்தை கட்டி எழுப்பினார்கள். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆட்சி செய்த நிலப்பரப்பில் சாதிய இறுக்கம் கிடையாது, பெண் அடிமைத்தனம் கிடையாது. நீங்க தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் என்ன உலகத்தை அவர்கள் கனவு கண்டார்களோ அதை நடத்தி காட்டியவர்கள் விடுதலை புலிகள். அதனால்தான் முப்பெரும் விழா. அதுதாங்க முக்கியம். நம்ம அதாவது விடுதலை புலிகள் கையிலே யாழ்ப்பாணம் செல்லுகிறது. ஒரு ஆட்சி, ஒரு நிலப்பரப்பு தன் கையில வந்த உடனே முதல்ல பண்ண வேலை என்னன்னா, இங்க பல அமைப்புகள் விடுதலை புலிகள் எதிராக பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு இளவும் புரியாது விடுதலை புலிகளை பற்றி. ஒரு நிலப்பரப்பு தன் கட்டுப்பாட்டில் வருது. திருவாரூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை வந்து விடுதலை புலி கட்டுப்பாட்டில் எடுத்துறாங்கன்னா, அங்க ராணுவ ஆட்சியை கொண்டு வரவில்லை. இப்ப ஒரு அமைப்பு வந்து இந்த நகரத்தை கட்டுப்படுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த அமைப்பு தான் தீர்ப்பு தரும், அந்த அமைப்பு தான் நீதி பரிபாலனம் பண்ணும், அந்த அமைப்பு தான் நிர்வாகம் பண்ணும். இதான் நடக்கும் எல்லா இடத்துலையும். ஆனா விடுதலை புலிகள் அதை செய்யல. யாழ்ப்பாணத்தை அவர் கட்டுப்பாட்டில் எடுத்த உடனே அவர்கள் நீதிமன்றத்தை உருவாக்குகிறார்கள். நீதிமன்றத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, அந்த நீதிமன்றத்திற்கான சட்ட வரையறைகளை விடுதலை புலிகள் செய்கிறார்கள். இலங்கையோட சட்ட வரையறையை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ் தேசியத்திற்கான சட்ட வரையறையை, அரசியல் சாசனத்தை அவர்கள் என்றைக்கு அறிவிக்கிறார் என்றால் 1989 90 கொண்டு வர்றாங்க. இது எவனும் இருக்க பேச மாட்டான். வெறும் போனாங்க, நிலத்தை பிடிச்சாங்கிறது அல்ல. அங்கே ஆட்சி முறை செய்வது என்பது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு தான் செய்ய வேண்டும் என்ற கட்டமைப்பை கொண்டு வந்தாங்க. ராணுவ ஆட்சியை செய்யவில்லை. எல்லாரும் பேசுவாங்க. விடுதலை புலிகள் எப்படி ஆட்சி பண்ணாங்க அதை சொல்லுங்க. விடுதலை புலி எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய எவரும் அதை பற்றி பேசுவதில்லை. விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகளும் பேசுவதில்லை.
விடுதலை புலிகள் என்ன பண்ணாங்கன்னா இலங்கை அரசு வைத்திருக்கக்கூடிய சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சட்டத்தில் தேச வளமை சட்டம் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அது பெண்களுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் பிரிவுகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு சமத்துவமான அரசியல் சாசனத்தை விடுதலை புலிகள் வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் இயங்கின. அது ரொம்ப முக்கியமா, அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக அமர்த்தப்பட்டவர்கள் பாதி பேர் பெண்கள், மீதி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இதை செஞ்ச விடுதலை புலிகளை பத்தி இங்க பேசுறதுக்கு ஆள் இல்லை. சில தலித் அமைப்புகள் பரப்பி வச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா விடுதலை புலிகள் வெள்ளாள சாதியை வளர்த்தார்கள், வெள்ளாள சாதி வரியை வளர்த்தார்கள், வெள்ளாளி அமைப்பு என்று பேசுவார்கள். உண்மைக்கு எந்த தகவலை கொடுக்கணும், ஒரு தகவல் இருக்காது. நான் இது ஏன் சொல்றேன்னா, அந்த நீதிபதிகளில் ஒருவருடைய வீட்டில் நான் தங்கி இருந்தேன். நான் ஆதாரமா சொல்றேன். சுவிட்சர்லாந்துல அப்படியாக நான் தங்கியிருந்த ஒரு வீட்டில் இருந்தவங்க, அந்த அம்மா அவங்க சொன்னாங்க, நான் நீதிபதியாக விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் நீதிபதியாக இயங்கியவள் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க அந்த நுணுக்கத்தை. பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பெண்கள் நீதிபதிகளாக வந்து அமர்த்தியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். மேதகு பிரபாகர். தலித்துகள் என்று நாம் சொல்லக்கூடிய பட்டியல் சமூகம் என்று நாங்கள் அழைக்கக்கூடிய வகையில் அங்கு ஒடுக்கப்பட்ட அந்த மக்களில் இருந்து நீதிபதிகள் அமர்த்தினார்கள். அவர்கள் தான் அந்த வெள்ளாளை திமிர் பிடிச்சவனுக்கு தீர்ப்பை கொடுத்தார்கள், தண்டனையை கொடுத்தார்கள். இதான் வரலாறு. இதை மறைக்கிறாங்க. இங்க தலித்திய செயல்பாட்டாளர்கள் பேசுறாங்க. பலர் பேச கேள்விப்படுறேன். தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க. தமிழர் தேசிய தலைவர் தோழர் திருமாவர்களிடத்தில் ஜாதி ஒழிப்பை பற்றி என்ன பேசினார் தோழர் திருமாவை பேச சொல்லுங்க. நிறைய முறை தோழர் திருமாவளவன் இடத்தில் பகிர்ந்திருக்கிறார். அது கேளுங்க. ஜாதி ஒழிப்பை பற்றி என்ன பேசினாங்க? இதே விஷயத்தை தான் தமிழ் விடுதலை புலிகளை இயங்கியவர்கள் நான் ஐநா சென்ற பொழுது அவரிடத்தில் விசாரித்த பொழுது அவர்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள். ஜாதி ஒழிப்பு குறித்து இயக்கம் எவ்வளவு கவனமாக இருந்தது என்று, எவ்வளவு கவனமாக இருந்தால் சொல்லி இருக்கிறார்கள். இங்க இருக்கிற மாதிரி இந்த கவிதை படுகொலை செய்கிற, அவனை படுகொலை செய்கிற, இங்க குடிக்கிற தண்ணீரை மலத்தை கலக்கிறேன்னா பண்ண வாயிலே சுற்றுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை அடையாளமாக வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழ் தேசியம் பேசுறோன்றவரை நம்ம கழுத புலி தான் சொல்ல முடியும். நீ எல்லாம் விடுதலை புலி கிடையாது, கழுத புலி. தோழர்களே, நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை, தந்தை பெரியார் அவர்களை, மேதகு பிரபாகரனை இணைத்து பேசுகிறோம் என்றால், மூவரும் ஒரு இலக்குக்காக போராடினார்கள். அது மானுட விடுதலைக்காக போராடினார்கள். அது மானுட விடுதலை. விடுதலை புலிகளினுடைய செயல்பாடுகளை குறித்த ஆவணங்கள் நம்ம இடத்துல இல்லை. அதுதான் பிரச்சனை. படிப்பதற்கான புத்தகங்கள், விடுதலை புலிகளோட புத்தகங்கள், அவரோட பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டிருக்கிற காரணம் விவரம் தெரியல. விடுதலை புலிகள் நிறைய பத்திரிகைகள் நடத்தினார்கள், நிறைய விவாதங்களை நடத்தினார்கள். மார்க்சிய லெனினிய அரசியலில் அவர்கள் பல்வேறு கட்டுரைகளை வெளியிட்டார்கள். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்தித்தேன். அவர் சொல்லுகிறார், விடுதலை புலிகளினுடைய பத்திரிகையை நடத்தியவர் 2009 போர் கிளிநொச்சியை அழித்து கிளிநொச்சிக்கு கிழக்கு பக்கமாக நகர்ந்து செல்கிறது, முள்ளிவாய்க்காலை நோக்கி. அது முக்கியமான இடம் பட்டுவாக. முள்ளிவாய்க்காலுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இடம் பட்டுவாக. அது மிகப்பெரிய அழிவு. அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், ஒரு நாளைக்கு 6000-7000 பேர் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தோழர்களே, பாலஸ்தீன படுகொலைக்காக நாம் பேசுகிறோம். ஏன்னா அந்த வழி நமக்கு தெரியும். பாலஸ்தீனத்திற்காக நாம் குரல் கொடுக்கிறோம், அந்த வழி நமக்கு தெரியும். பாலஸ்தீனத்திலே ஒரு நாளைக்கு 100-200 பேர் இன்றைக்கும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அமைதி வந்ததற்காக அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கும் 100-200 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதே சமயத்தில் இன்னொரு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாளில் பாலஸ்தீனத்தில் 100-200 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஈழத்திலே ஒரு நாளில் 7000-8000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் ஈழ படுகொலையினுடைய மிக மோசமான முகம். ஒரு நாளைக்கு 7000-8000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான கோரமான யுத்தத்தை இலங்கை அரசு நடத்துவதற்கான ஒற்றை காரணம் இந்திய அரசின் ஆதரவு தான். இந்திய அரசினுடைய உதவி இல்லாமல் இலங்கையை நடத்தியிருக்கவே முடியாது.
இந்திய அரசோட கொள்கை திட்டம் அது. அந்த கொள்கை திட்டத்தை தடுக்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை, தமிழ்நாட்டை போராட்ட அனுமதிக்கவில்லை என்றுதான் நாம் திமுக எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுகவோடு நம்மால் உடன்பட முடியவில்லை. திமுக விமர்சிப்பது என்பது அதனால தான். நீங்க தானே தமிழ்நாட்டை, தமிழனை காப்பாற்றுவோம், நாங்கள் தான் தமிழன தலைவர், நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏன் இதை தடுக்கவில்லை என்று நாம் உரிமையா கேட்கிறோம், எதிர்த்து சண்டை போடுகிறோம். ஆனா இவன் என்ன பண்ணானா, திமுகவை மட்டும் எதிரியாக வைத்துக் கொண்டு இந்த போரை வடிவமைத்த இந்தியாவை பற்றி ஒரு வார்த்தையும் சீமான் பேசுவதில்லை. இங்க மேல இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணியினுடைய எந்த அமைப்பும் திமுகவை ஆதரித்ததில்லை. எந்த தேர்தலில் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் திமுக ஆதரிக்கல, திமுக விமர்சிக்கிறோம். ஆனால் எதிரி யார் என்றால், இந்த போரை வடிவமைத்து இத்தனை லட்சம் மக்களை படுகொலை செய்ய வேண்டும் என்ற செயல் திட்டத்தை வடிவமைத்து கொடுத்த இந்திய அரசு. இந்திய அரசு அதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி சுருக்கி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சி மேல நமக்கு வெறுப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, அதை தமிழ்நாட்டில் துடை தெரிய வேண்டும் என்கின்ற வேகம் இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு கட்சியோட மட்டுமே முடிச்சு போடுவதற்கு நாம் முட்டாள்கள் அல்ல. சரி, காங்கிரஸ் செஞ்சிருச்சு, பிஜேபி என்ன பண்ணா? கட்டினானா? பிஜேபி தான் ராஜபக்சேவை காப்பாற்றியது. போர் நடந்த பொழுது RSS மாநாடு நடக்கிறது நாக்பூரிலே. அங்கே சென்று சந்திக்கிறார்கள் தமிழீழத்தினுடைய பிரதிநிதிகளை சென்று சந்தித்து, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறீர்கள், RSS அங்கே தமிழ் மக்களுக்கு ஆதரவாக அறிக்கை விட வேண்டும், போரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த பொழுது RSS மறுத்து விட்டது. அது காங்கிரசுக்கு ஆதரவை தெரிவித்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் ஆதரவை தெரிவித்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இது நம்ம சொல்லல, வீதி வீதியா சொல்லி ஆகணும். எப்ப கேட்டாலும் காங்கிரஸ் திமுக மட்டும் பேசுவானே ஒழிய பிஜேபி என்னடா கொடுக்குச்சு நம்ம கேட்கணுமா இல்லையா? RS என்ன படிச்சு கேட்கணுமா இல்லையா? அங்க ஈழத்தமிழர்கள் இந்துன்னு சொல்றிய, அந்த இந்து மக்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது RSS காரர் என்ன பண்ணா? இந்துக்களை காப்பாற்றுறேன் பேசுறானே RSS காரர் என்ன பண்ணா? அந்த இந்துக்களை, ஈழத்தமிழர் இந்துக்களை படுகொலை செய்வதற்காக சிங்களத்தை ஆதரித்தவன் தான் RSS காரன். அவன் தான் RSS காரன். அவனுக்கு இந்து என்றால் ஆரிய சனாதன இந்து மட்டும்தான் இந்திய ஒழிய தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எல்லாம் அவனுக்கு சூத்திர அடிமைகள். அவன் செத்து போறதுக்கு அவன் கவலைப்பட மாட்டான். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு இடிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 10-15 வருடத்தில் மோடி ஒரு வார்த்தை பேசவில்லை, RSS ஒரு வார்த்தை பேசவில்லை, அண்ணாமலை வார்த்தை பேசவில்லை, நைனா நாகேந்திரன் விரலை உயர்த்தவில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆக இந்திய அரசில இந்த திட்டம் தமிழனுக்கு எதிரான திட்டம் என்றால் காங்கிரஸ் பிஜேபி கைகோர்த்துக்குவான். இதை பேச வேண்டும். தமிழ் தேசியவாதிகள் பேசல, அதனால சொல்றாங்க அவர்கள் கழுதை புலிகள் என்று பேசுகிறார்கள். அவங்க இதையெல்லாம் மறைச்சாங்க, திட்டமிட்டு மறைச்சாங்க. அப்ப ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை, அப்புறம் எப்படி தமிழ் தேசியம் விடுதலை புலிகளை பற்றி பேசுவார்? சரி, நம்ம என்ன கேட்கிறோம், தமிழ் தேசியத்தை பற்றி இவ்வளவு தூரம் பேசுகின்ற, திராவிட எதிர்ப்பு பேசுகின்ற ஐயா மணியரசன் அவர்கள் தமிழ்நாடு விடுதலை படைக்காக என்னைக்கா பேசியிருக்காரா? போராட்டம் நடத்திருக்காரா? பேசியிருக்காரா? தமிழரசுக்காக நிகழ்ச்சி நடத்திருக்காரா? தமிழ்நாடு விடுதலை படைக்காக பண்ணியிருக்காரா? பண்ணிருக்காரா? தமிழ்நாடு விடுதலை படை சார்ந்தவர் வழக்கு நடத்திருக்காரா? நாம் தமிழர் கட்சி நடத்திருக்குதா? தமிழ்நாடு விடுதலை படைக்காக, தமிழரசோடு இருந்தவர்களுக்காக இல்லையே. அப்புறம் என்ன உங்களுக்கு தமிழ் தேசியம் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடி உயிர் கொடுத்த, அதற்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்த அந்த தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்தவர்களை பற்றி பேசுவதற்கே துணிச்சல் இல்லாதவர்கள் எப்படி தமிழ் தேசியவாதிகளாக இருந்துள்ளார்? அந்த தமிழ்நாடு விடுதலை படையில இருந்து தமிழினத்தினுடைய விடுதலைக்காக போராடி சிறை சென்று வீரப்பனோடு சேர்ந்து இயங்கி காவிரி உரிமைக்காக போராடி, நெய்வேலி உரிமைக்காக போராடி, ஸ்டெர்லைட்டை மூடுவதற்காக போராட்டத்தை நடத்தி, இதற்காகவெல்லாம் போராடி, இதற்காக வழக்கு வாங்கி 8-10 ஆண்டுகள் சிறை சென்று தமிழ் தேசிய போராளியாக இருக்கக்கூடிய ரேடியோ வெங்கடேசன் அவர்களை தனது கட்சியில் பொதுச் செயலாளராக வைத்திருக்கிறாரே குழந்தை அரசன் அவர்கள். அவர் தமிழ் தேசியவாதி கிடையாதாமா? மான்கறி கதை சொல்றவனெல்லாம் தமிழ் தேசியவாதி சொல்லுங்க. இவர்கள் எவ்வளவு போலியானவர்கள், எவ்வளவு போல கேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தமிழ்நாடு விடுதலை படை அழித்தது திராவிடம் தானே, அதிமுக ஆட்சியில் தானே அழித்தார்கள் பேசுவாங்க. ஆமா, இந்த
இந்திய அரசிலே எந்த மாநில கட்சியையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய IAS IPS அதிகாரிகள் தான். இந்தியாவின் அதிகார வர்க்கம் தான். இது சீமானுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா மணியரசு அவர்களுக்கு புரியாமல் இருக்க முடியாது. மார்க்சிய அரசியலை ஏற்றுக்கொண்டு அதில் பயிற்சி பெற்றது. இந்தியாவை நடத்துவது IAS அதிகாரி IPS அதிகாரிகள் தான். அவர்கள் தான் முடிவு செய்வார்கள், அவர்கள் தான் எல்லா முடிவு செய்வார்கள். அந்த முடிவு கட்டுப்பட்டுதான் இந்த ஆட்சியாளர் ஆட்சி செய்ய முடியுமே ஒழிய அவர்கள் முடிவுக்கு மாறாக அதிமுகவோ திமுகவோ எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலின் அவர்களோ மாறாக முடிவெடுத்தால் ஆட்சி கலந்து போகும். அவர்களுக்கு சொல்லக்கூடிய உத்தரவு கட்டுப்பட்டுத்தான் இவர்கள் வேலை செய்யும். அவர்களிடத்தில் சொல்லாமல் தான் இத்தனை வேலை செய்வாங்க. ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்திய போது எனக்கு தெரியவில்லை, டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று எடப்பாடி சொன்னது ஒருவேளை உண்மைதான். இவர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாம இன்னைக்கும் இந்தியாவின் அதிகார வர்க்கத்தை பற்றி பேசுவதில்லை. ஒரு துறையில ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்றால் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் அமைச்சராக இருப்பார். அந்த 5 வருஷத்துல அந்த துறை சார்ந்த விவரம் அவருக்கு என்ன தெரியும்? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காருன்னா அவர் 5 வருஷம் அமைச்சராக இருக்கின்றால் எத்தனை இடத்துல டேம் இருக்குது, ஆறு இருக்கு, கால்வாய் இருக்குது, எப்ப திறக்கணும் எப்ப மூடணுங்கிற விஷயம் எப்படி ஒரு அமைச்சருக்கு 5 வருஷத்துக்குள்ள தெரிஞ்சிடும். ஆனால் அந்த துறையில 30 ஆண்டுகளாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிக்கு தெரியும். அதிகாரி தான் முடிவு செய்வான். நாம் அதிகாரியை பற்றி நாம் பேசுவதில்லை, அதிகார வர்க்கத்தை பற்றி பேசல. இந்தியாவில் பாருங்க, முதலமைச்சர்கள் சிறைக்கு போயிருப்பாங்க, துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், MLAக்கள், MPக்கள் எல்லாரும் சிறைக்கு போயிருப்பாங்க. எத்தனை IAS IPS அதிகாரி போயிருக்காங்க? எத்தனை பேர் போயிருக்காங்க? எத்தனை சீஃப் செக்ரட்டரி போயிருக்காங்க? ஏன் இவங்க ஊழலே பண்ணாத யோகியவான்களா? இந்த விடுதலை படம் வந்து ஒரு அற்புதமான படம். கட்சி தோழர்கள் அந்த படத்தை திரும்ப திரும்ப போட்டு காமிச்சு ஒரு அரசியல் பாடத்தை சொல்ல முடியும். விடுதலை 2ஆம் பாகத்துல ஒரு காட்சி வரும். சீஃப் செக்ரட்டரி உட்கார்ந்து இருப்பார், பெருமாளை பிடிச்சிட்டாங்களா இல்லையான்றதை பத்தி பேசுறதுக்கு பிடிச்சி உட்கார்ந்து இருப்பாங்க. மாவட்ட கலெக்டர் இருப்பார், காவல்துறை அதிகாரி இருப்பார். அப்ப அமைச்சர் வருவார், என்ன ஏன்ட்ட எதுவுமே சொல்லாம துப்பாக்கி சூடு எங்க ஏரியாக்குள்ள நடத்திருக்கிற அப்படின்னு, எனக்கு மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் போய் முதலமைச்சர் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு எந்திரிப்பார். அந்த சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, போய் சொல்லுங்கோ அப்படின்றார். அவ்வளவுதான் அமைச்சருக்கு மரியாதை. அமைச்சருடைய ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பார், இவன் பாட்டில் போய் சீஃப் மினிஸ்டர் சொல்லி நமக்கு அமைச்சர் பதவி கேட்டு வச்சுட்டு என்ன பண்றது? ஏன்னா சீஃப் செக்ரட்டரி இல்லாம முதலமைச்சரால் ஆட்சியை செய்ய முடியாது. அவருக்கு தான் மத்திய அரசாங்கத்தில் திட்டம் என்னன்னு தெரியும், எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு தெரியும், அது எப்ப வரும் தெரியும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தெரியும், இந்த அதிகாரிகளை எப்படி இயக்கணும் தெரியும். அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கமே அசையாது. கொள்கை திட்டத்தை முடிவெடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் ஒழிய அதை நடைமுறைப்படுத்துறவன் அதிகாரி. அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க. இப்ப PR பாண்டியன் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் சிறை வந்திருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த வழக்கை எடுத்து நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்த வேலை யார் செஞ்சது? ஏன் நடக்குது? ONGC இனிமேல் அதிகமா தோண்ட போறான், அதிகமான இடத்தை கை வைக்க போறான். அப்ப அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு அதற்கு ஆதரவாக மக்கள் திரண்டுவிடக் கூடாது என்பதை மிரட்டுவதற்காக ONGCக்கு சாதகமான வேலைகள் நடந்திருக்கிறது. அதான் உண்மை. PR பாண்டியன் அவர்களுக்கு இவ்வளவு வருஷம் சிறை அப்படின்னா சாதாரண மக்கள் பயப்பட மாட்டாங்க. இது யார் பண்றது? இவ்வளவு விரைவாக வழக்கு நடத்தி இப்படி தீர்ப்பு தர்றது. இவர் போராட்டம் நடத்தினால ONGC என்ன இழப்பு வந்தது? ஒன்றுமல்ல. ஆனால் அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. தோழர்களே, இந்த ஆட்சி அதிகாரத்தில் யார் முடிவெடுக்கிறார்கள் என்பதை குறித்து பேசாமல் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை செய்கிறார்கள். சீமான் வந்தார்னா இலங்கைக்கு படை அனுப்பிடுவாராமா, இங்க போலீஸ் ஏற்றி, தமிழ்நாடு போலீஸ போட்ல ஏற்றி அனுப்பிவிட்டுருவார் அவரு. தமிழ்நாடு காவல்துறை கடல்ல எவ்வளவு தொலைவில் போக முடியும், எவ்வளவு தூரம் அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னு அதுக்கு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி போனா எல்லையோர காவல் படை பிடிக்கும், அதையும் தாண்டி போனா இந்தியாவுடைய கப்பல் படை பிடிக்கும். என்ன பண்ண முடியும்? ஆனா கதை அளந்து விடுறது, வாயை திறந்தா பொய் மட்டும் தான் தொலையும். இது ஒரு தலைமுறை நாசம் பண்ணிருச்சுங்க. 2009 வந்த இந்த அநீதியை பார்த்து எழுந்த தமிழர்களை பொய் சொல்லி கதை சொல்லி அந்த மக்களை முற்றிலுமாக மழுங்கடித்து இன்னைக்கு ஈழ அரசியல் என்று பேசினாலே நம்மளை
குறைவாக தாழ்வாக பார்க்கிறார்கள். நேர்மையாக போராடியவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இவர் மட்டும் தான் யோக்கியன்னு சொல்லி இவரும் போராடலாம். அதே வேலை தான் ஐயா மணியரசன் செய்கிறார். தமிழ் தேசியத்தினுடைய தடை இவர்கள் தான். தந்தை பெரியார் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னப்பா? தந்தை பெரியார் உங்க சொத்தை பிடிக்கிட்டாரா? எதுக்கு பெரியார் எதிர்க்கிறாங்க? நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டுக்கிறாங்க, பெரியாரோட பெரிய வேலையை செய்ய உன்னையா தடுத்தா? திராவிடம் தடுத்தது. திராவிடம் என்ன செஞ்சது? இடஒதுக்கீடு கேட்டுச்சு, பெண் விடுதலை கேட்டுச்சு, இந்தி வேணான்னு சொல்லுச்சு, வட இந்தியா வேணான்னு சொல்லுச்சு, மார்வாடிகள் வேண்டான்னு சொல்லுச்சு, இந்திய அதிகாரம் வேண்டான்னு சொல்லுச்சு, தமிழ்நாடு விடுதலை அடையணும்னு சொல்லுச்சு. இதுல என்ன உனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லு. எனக்கு இதான் புரியவே இல்லை. திராவிடம் வந்துச்சு, திராவிடம் வந்து வீழ்த்துச்சு, திராவிடம் வந்து நம்மளை அழிச்சது, எல்லாம் பேசிட்டே இருக்கிறானுங்கள. இந்த மொத்த கோரிக்கை, திராவிடம் வைத்த கோரிக்கையில் எந்த கோரிக்கை உனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லு. யோசிச்சு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு போராட்டம் எந்த போராட்டத்திற்கும் ஐயா மணியரசன் வந்திருக்க மாட்டாரு, சீமான் வந்திருக்க மாட்டாரு. பட்டியல் சமூக வெளியேற்றத்திற்காக சீமான் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். தேவேந்திர வேளாண் மக்கள் பட்டியல் சமூக வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். இடஒதுக்கீடு வந்தது கிடையாது. பெண் விடுதலை பற்றி பேசலாம்னா நம்ம சிரிச்சிருவோம். நம்ம முதல்ல பாலியல் வழக்குல இருந்து விடுதலை, அப்புறம் பெண் விடுதலை பற்றி பேசுவோம். அதற்கு வழி இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இம்மையளவு கூட செஞ்சது கிடையாது. இந்தியாவிலிருந்து விடுதலை தந்தை பெரியார் பேசினாரே, அதை சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க? பெரியாரே தப்புன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெரியார் பேசின எந்த விஷயத்திலும் கோட்பாடு ரீதியாக அவர்கள் எதிர்ப்பதில்லை, அது குறித்து பேசுவதில்லை. சும்மா பெரியாரு திராவிடம் 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 திராவிடம், அவர் கேட்ட தெலுங்கு பேசுறது. ஒரு தேசிய இனம் என்பதுல மொழி ஒரு முக்கிய அம்சம், பண்பாடு முக்கிய அம்சம், பொருளாதாரம் முக்கிய அம்சம், நிலம் ஒரு முக்கியம். இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்ல ஒரு தேசிய இனம் உருவாகும். ஒன்று மட்டும் வைத்துக் கொண்டு முடிவெடுத்துட முடியாது. அந்த பகுதியிலே, அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக ஒன்றுபட்டவர்களாக, பல இனத்தை சார்ந்தவராக இருக்கலாம், பல மொழியை சார்ந்தவராக இருக்கலாம், பல பண்பாட்டை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் வரலாற்று ரீதியாக ஒன்றுபட்ட உணர்வோடு அவங்க இருந்தாங்கனால் அவங்க தான் தேசிய இனம். அதான் தேசிய இனம். ஒரே மொழியை பேசினாலும் கூட அவர்கள் வேறு வேறு விதமான பொருளாதார பின்னணியிலே, வேறு வேறு வரலாற்று பின்னணியிலே, வேறு வேறு பண்பாட்டு பின்னணியில இருந்தால் அவர் வேறு வேறு தேசிய இனம். அயர்லாந்து இருக்கு, இங்கிலாந்து இருக்கிறது. ரெண்டு வேற வேற தேசிய இனம் சொல்றாங்க. இரண்டுக்கும் இங்கிலாந்து தானே, ஆங்கிலம் தானே மொழி, ஆங்கிலம் தானே மொழி. ரெண்டுக்கும் நிலம் பிரிஞ்சிருச்சு, ரெண்டு நிலமும் பிரிஞ்சு கிடக்குது, கடல் பிரித்து இருக்கிறது. அதனால ரெண்டு தேசிய இனமா போச்சு. ஆனால் ஒற்றை நிலத்திற்குள்ளாகவே இங்கிலாந்து மக்கள் இருக்கிறார்கள், ஸ்காட்லாந்து மக்கள் இருக்கிறார்கள், ஸ்காட்டிஷ் மொழியை பேசுகிறார்கள். ரெண்டு வேறு வேறு தேசிய இனமாக இருக்கிறது. ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ள இத்தனை வேறுபாடு. ஒரே மொழி பேசுறவன் ரெண்டு தேசிய இனமா இருக்கிறான். ஆனா ரெண்டு மொழி பேசுறவன் ஒரு தேசிய இனத்துக்குள்ள வந்து நிக்கிறான். நீங்க பிரெஞ்சு தேசிய இனம் எப்படி வந்துச்சு? பிரெஞ்சு மொழி பேசுறவன் மட்டும் தான் அதுல இருந்தானா? இல்ல, கவுல்ங்கிற மொழியை பேசக்கூடியவன் இருந்தான், பிரெஞ்சு மொழியை பேசக்கூடியவர் இருந்தான், ஜெர்மானிய மொழியை பேசக்கூடியவர் இருந்தான், ஆங்கில மொழியை பேசக்கூடியவர் இருந்தான், பழங்குடி மொழிகளை பேசக்கூடியவர் இருந்தான், ரோமானிய மொழியை பேசக்கூடிய இத்தாலியர்கள் இருந்தார்கள். எல்லாம் சேர்ந்துதான் பிரெஞ்சு தேசிய இனம் வந்துச்சு. இதான் ஜெர்மானிய தேசிய இனம் இப்படித்தான் வந்துச்சு. உலகத்தில் தேசிய இன உருவாக்கம், தேசிய இன நாடுகள் உருவானது என்பது அந்த பகுதியில வரலாற்று ரீதியாக ஒன்றுபட்டு வாழ்ந்து நாமெல்லாம் ஒரே ஆளுங்க நினைச்சு வளர்ந்தான் தெரியுமா? அவளெல்லாம் சேர்ந்தா தேசிய இனத்தை உருவாக்கினானே ஒழிய இந்த மொழி பேசுறவன் மட்டும்தான் தேசிய இனம் என்று அல்ல. இவங்க மாத்தி பேசுறானுங்க, மாத்தி பேசுறாங்க. இத்தாலிய தேசிய இனத்துல எத்தனை இனங்கள் இருந்தன? ஜெர்மானிய தேசியத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த கணக்குல எங்கிருந்து போறது, எங்கிருந்து வர்றது? இங்க தெலுங்கு பேசுறாங்க, திரும்ப பேச. தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தெலுங்கை ஒரு மொழியாக பேசவில்லை, ஒரு தேசிய இனமாக முன்வைக்கல. தேசிய இனமாக வைக்கிறானா? அவன் அந்த மொழியில இலக்கியத்தை படைக்கிறானா? அந்த மொழியில பொதுமேடையில பேசுகிறானா? அந்த மொழியில அவன் எழுதுகிறானா? அந்த மொழியில அவன் கல்வி கற்கிறானா? அவன் தேசிய இனமாக இல்லை, அவன் தமிழ் தேசிய இனமாகத்தான் இருக்கிறான். ஆனால் மார்வாடி இருக்கிறானல்ல, அவன் தேசிய இனமாக இல்லை. அவன் தனக்கென்று வேற நிலப்பரப்பு இருக்கிறது, தனக்கு தனிய பண்பாடு இருக்கிறது, தனக்கென்று தனிய பொருளாதார கட்டமைப்புகள் இருக்குன்னு வேறையே பேசுறான். ஏன் பார்ப்பனர்களை ஏற்றுக்கல? திரும்ப ஒன்று பேசுவாங்க.
பார்ப்பனர் மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேன்? தமிழ்ல தானே பேசுறாங்க. உருது பேசக்கூடிய இஸ்லாமியர் என்ன கணக்கு சொல்லுவீங்க? நாம் தமிழர் என்ன அறிக்கை போட்டுச்சு? இஸ்லாமியர்களை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று சொல்லுது நாம் தமிழரோட அறிக்கை, கட்சி அறிக்கை. தயவுசெய்து எடுத்து சொல்லுங்க. உருது பேசக்கூடிய தேசிய இடத்துல வரமாட்டானா? இங்க ஆங்கில இந்தியர்கள் இருக்கிறார்கள், அவர் தேசிய இடத்துல வரமாட்டானா? எத்தனை மொழி சிறுபான்மையினர் இருக்கிறாங்க இங்க உதகையில இருக்கக்கூடிய பழங்குடிகள், அவன் தேசிய இடத்துல வரமாட்டானா? அவனும் தனியா துரத்து விட்டுருவேன். நீ படுகர் இனத்தை சார்ந்தவர்கள், தோடர் இனத்தை சார்ந்தவர்கள், அவங்கள என்ன பண்ணுவீங்க? அப்ப மொழி சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட தேசிய இனத்தின் அங்கமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதான் தமிழ் தேசிய இனம். அப்படிதான் பார்க்கணும். தமிழ் தேசிய விடுதலை என்பது அடக்குமுறையிலிருந்து தான் விடுதலையே ஒழிய இவன் சொல்ற மாதிரி கட்சியிலிருந்து விடுதலை அல்ல. இந்தியா அடக்குமுறை, இந்திய அரசினுடைய அடக்குமுறை என்பது இவர் தெலுங்கு, இவர் நாய்க்கரு, ரெட்டியாரு, இவருக்கு வேற மாதிரி வச்சுக்கோ, இவர் மத்த ஜாதி, இவர் வேற மாதிரி வச்சுக்கோ, இவர் பழக்க வேற மாதிரி வச்சுக்கோன்னா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வச்சு நான் நசுக்கிறான். நம்மள எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஜிஎஸ்டி போட்டு மிதிக்கிறான். அதுல வேணா வேறுபாடு பாக்குறான் அவன் இல்லையே. ஆனா சேட்டுகளுக்கு மார்வாடிக்கு வேறுபாடு பாக்குறான்ல. அவன் மேல ஐடி ரெய்டி கிடையாது, அவனுக்கு இடி ரெய்டி கிடையாது, அவனுக்கு வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு இருக்கலாம், பாப்பானுக்கு தனியாக இஷ்டப்படுறது இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு பிரிக்கிறான் அப்படி இல்லையே. அப்ப இவனுக்குதான் தமிழ் தேசிய மக்களை சிறு சிறு குழுவாக பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். தெலுங்கு இல்லைன்னு பிரிப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? தமிழனுக்குள்ளாக பட்டியல் சமூகம், பட்டியல் இல்லாத சமூகம் பிரிப்பான். அதுக்கப்புறம் அதுக்குள்ள யார் பெரிய ஆளு பிரிச்சுக்குவான். இப்படியே பிரிஞ்சு தமிழ் தேசிய இனத்தை கூறுபடுகின்ற வேலையைத்தான் சீமானும் ஐயா மணிரசனும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு மாற்றாகத்தான் தமிழ் தேசிய கூட்டணி வந்திருக்கிறது. இதற்கு மாற்றாகத்தான் தமிழ் தேசிய கூட்டணி வந்திருக்கிறது. அதனாலதான் முப்பெரும் விழா என்பது 3 ஆளுமைகளை முன்வைத்து உருவாக்கி இருக்கின்றோம். இத சமூகத்துல சமூக சீர்திருத்தத்தை பேசுகின்ற யாராக இருந்தாலும், அவர் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரது சிந்தனை தான் முக்கியம். காரல் மார்க்ஸ் தமிழர்கள் ஒதுக்கி வச்சிருவியா நீ? சாக்ரட்டிஸை நிராகரிச்சிருவியா நீ? மால்கம் எக்ஸ் வேண்டாம்னு சொல்லிருவியா? சொல்லுங்க. இல்ல மாவோவை வேண்டாம் நிராகரிச்சிருவியா? அப்படி எந்த நிராகரிப்பையும் விடுதலை புலிகள் செய்யவில்லை. அதே போல விடுதலை புலிகள் ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒற்றை அதிபனுக்கு எதிராக அரசியல் செய்யல. சிங்கள பேரினவாதம் என்கின்ற கருத்தியலுக்கு எதிராகத்தான் சண்டை போட்டார்களே ஒழிய சிங்கள மக்களுக்கு எதிராக அல்ல, அல்லது சிங்களத்திற்குரிய கட்சிகளுக்கு எதிராக அல்ல. ஜெயவர்தனாக்கு எதிராக தான் துப்பாக்கி தூக்குனாங்க. ஜெயவர்தனாக்கு அப்புறம் பிரேமதாசா வந்தாரு. இல்லடா நாங்க ஜெயவர்தனா தான் எதிர்த்தோம், பிரேமதாசா எதிர்ப்புன்னு சொன்னாங்களா? அவர் பிரேமதாசா எதிர்த்து சண்டை போட்டார்கள். பிரேமதாசாக்கு அப்புறம் சந்திரிகா வந்தாங்க, சந்திரிகா எதிர்த்து சண்டை போட்டார்கள். ஏன்னா சிங்கள பேரினவாதத்தை கைவிடவில்லை என்கின்ற காரணத்தினால் உங்களை எதிர்த்து சண்டை போறோம்னு சொல்லி போட்டாங்க. ஜெயவர்தனாவை எதிர்த்து, பிரேமதாசாவை எதிர்த்து, சந்திரிகாவை எதிர்த்து, ரணிலை எதிர்த்து, ராஜபக்சேவை எதிர்த்து, தொடர்ச்சியாக இவர்கள் எதிர்த்து அவர் சண்டை போட்டார்கள். காரணம் கருத்தியலுக்கு எதிரான சண்டை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? திமுக எதிர்ப்பது மட்டும்தான் கொள்கையா வச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக விமர்சிக்கிறது முக்கியம். அந்த விமர்சனம் என்பது மக்களிடத்தில் அரசியல்படுத்துவதற்காக தேவையே ஒழிய ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் மட்டும் அரசியலாக மாற்றுவதற்காக அல்ல. அப்ப அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது, ஈழம் வந்துருச்சா? இப்ப 12 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது, ஈழம் வந்துருச்சா? இல்ல. அப்ப என்ன பிரச்சனை? இந்திய பார்ப்பனிய கொள்கை தான் பிரச்சனை. அந்த கொள்கையை பற்றி பேசாத யாரும் தமிழ் தேசியவாதிகள் இல்லை தோழர்களே, தயவுசெய்து தெளிவா. அதனால தெளிவா தந்தை பெரியார் சொல்றார், யார் எதிரி என்று அடையாளப்படுற கொள்கை அடையாளத்தை வைக்கிறார். பார்ப்பனர் தனி பார்ப்பான எதிரியாக வைக்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிரியாக வைக்கிறார். அதான் அண்ணல் அம்பேத்கர் பார்ப்பனியத்தை எதிரியாக சொல்லுகிறார், தந்தை பெரியார் பார்ப்பனியத்தை எதிரியாக சொல்லுகிறார். இந்தியா என்ற ஒன்று இல்லை என்றால் பார்ப்பனியம் என்ற ஒன்று இருக்காது என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார். தந்தை பெரியார் தான் சொல்லுகிறார். இப்ப பார்ப்பனியம் என்று ஒன்று இல்லை என்றால் சாதிய இறுக்கம் என்று ஒன்று இருக்க முடியாது, அடிமைத்தனம் என்று ஒன்று இருக்க முடியாது, சமஸ்கிருதம் என்று நம்ம ஆக்கிரமிக்க முடியாது, நம்முடைய சடங்குகள் எல்லாத்தையும் பார்ப்பனர் கையில் இருக்க முடியாது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்ப பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நிராகரித்து விட்டு இவர்கள் பேசுவது ஜாதி தேசிய வெறிதானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல போனா ஜாதி வெறி தேசியத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்.
அந்த வகையில் தான் இவர்களை நிராகரிக்க வேண்டும், இவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்க எம்எல்ஏவா மாறணும் விரும்புகிறோம். ஏன்னால் இவர்கள் குரல் சட்டசபையில் ஒலிக்கிறது. இவங்கெல்லாம் நம்மளுக்காக பேசக்கூடியவர்கள். சமரசம் என்னைக்காவது ஏதாவது சமரசம் பண்ணியிருக்காங்களா? 10 காசு சம்பாதிச்சிருக்காங்களா? ஒழுங்கா சம்பாதிச்சது. இவர்கள் தான் மக்களுக்காக பேசக்கூடிய, இவர்கள் தான் சட்டசபையில போய் பேச வேண்டும் மட்டும் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை, ஆனால் அவர்கள் செல்ல வேண்டும் மட்டும் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா அவர் போராளிகள், மக்களுக்காக இருக்கக்கூடியவர்கள், அர்ப்பணித்தவர்கள், கடந்த 30 ஆண்டுகளாக அரசியல் கடத்த இருக்கக்கூடியவர்கள். ஆக தேர்தல் அரசியலும் இயக்க அரசியலும் கைகோர்த்து தான் இங்க இருக்கிறது தோழர்களே. அந்த இதுக்காக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிக ஆழமாக விரிவான கூட்டமைப்பை விரிவுபடுத்தி செய்வோம். டெல்டாக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டின் அரசியல் கொள்கை அரசியலை முடிவு செய்திருக்கிறது. அதனால நீங்க பேர் எழுச்சியோடு நீங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை கொண்டு வாருங்கள் என்கின்ற கோரிக்கையும் வேண்டுகோளையும் உங்களிடத்தில் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.